இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லு ரேவதி. இங்க பெரிய பிரச்சனையே நடந்துருச்சு ராஜா. என்ன பிரச்சனை? பாட்டி வீட்ல நாங்க எல்லாரும் இருந்தப்போ ஒரு ஆள் வந்து நவீன் செத்துட்டதா ஊருக்குள்ள பேசிக்கிறாங்கன்னு சொன்னா. அத கேட்டு துர்கா ஷாக் ஆகி பூச்சி மருந்து எடுத்து குடிச்சிட்டா. ஐயோ. நாங்க எல்லாரும் பதறி போய் அவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். அவளுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அவ மயக்கத்துல இருந்தும் கூட நவீன் நவீன் புலம்பிட்டு இருக்கறதா டாக்டர் சொல்லி அந்த நவீனை எப்படியாச்சும் உடனே இங்க வர வைங்க, அப்பதான் துர்காவை பொழைக்க வைக்க முடியும்னு சொல்றாங்க. நவீனுக்கு எதுவும் ஆகல, உயிரோட தான் இருக்கான். என்ன சொல்ற? நவீன் உயிரோட இருக்கானா? ஆமா, நான் நவீன் கிட்ட போன்ல பேசினேன். யாரோ உங்களை குழப்பி விடுறதுக்காக தான் இப்படி எல்லாம் சொல்லிருக்காங்க. அப்ப நவீன் இங்க கூட்டிட்டு வர முடியுமா? அவர் வந்தாதான் துர்காவை பொழைக்க வைக்க முடியும். ரேவதி, நான் நவீன் கிட்ட போன்ல தான் பேசியிருக்கேன். அவன் எங்க இருக்கான்னு தெரியல, அவனை தேடி தான் போயிட்டு இருக்கேன். சரி, சீக்கிரம் வாயே. என்னம்மா நீ பேசுறத பார்த்தா நவீன் உயிரோட இருக்கிறதா மாப்பிள்ள சொன்ன மாதிரி இருக்கு. ஆமாப்பா, அவரு உயிரோட தான் இருக்காரா. போன்ல பேசினதா சொன்னாரு. ஓ, அவர் உயிரோட தான் இருக்காருன்னா துர்காவை காப்பாத்திடலாம், ஒன்னும் பிரச்சனை இருக்காது. அவரு மயில் மாமாவை அனுப்பி விடுறதா சொல்லிருக்காரு. வெயிட் பண்ணுவோம்.